இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய், அந்த பலூன்ல நிஜமாவே பெட்ரோல் தான் ஊத்துனியா இல்ல தண்ணி ஊத்துனியா? ஏன்டா அது ஒண்ணு கூட எரியவே இல்ல? அதான் மேடம் எனக்கும் ஒன்றும் புரியல. பலூன்ல பெட்ரோல் ஊத்துனதை நீங்களே பாத்தீங்கல்ல மேடம். அப்புறம் ஏன் நெருப்புல பட்டு எரியல? எப்படி எரியும்? அதுக்கு நான் பதில் சொல்லட்டுமா? என்ன பாக்குற? அப்ப இவ்ளோ பெரிய கிரிமினல் வேலைய நீதான் பண்ணிருக்க. என்ன வளர்ற? ஏய், ரொம்ப நடிக்காத. பஞ்சாயத்துல உன் ஆளுங்க நியாய தர்மத்தை பத்தி பேசும்போதே இதுக்கு பின்னாடி நீதான் இருக்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் தனா பூக்குழி இறங்கும் போது நீ ஏதாவது தடங்கல் பண்ணுவேன்னு நினைச்சேன். அதனால உன்னை ரொம்ப டீப்பா வாட்ச் பண்ண. மா, இந்த பலூன் அவ புடவையில பட்டு தீ பிடிச்சிருமா? நான் அனுப்பின ஆளு உன்னுடைய மொத்த பிளானையும் என்கிட்ட சொல்லிட்டான். அதுக்கப்புறமும் நான் சும்மா இருப்பேனா? இந்த லேடி பெட்ரோல் பலூன் இருக்கிற பூக்குடைய வச்சுக்கிட்டு பூக்குழி பக்கத்துல இருக்கிறத நான் பார்த்தேன். அப்போ நான் என்ன பண்ண தெரியுமா? உன்னோட பிளான் எல்லாம் முறியடிச்சிட்டேன். அந்த பலூன்ல தண்ணிய தான் நிரப்பி வச்சிருந்தோம். நீங்க தூக்கி எறிஞ்ச அந்த தண்ணி பலூன் பட்டு தனாவோட காலுக்கு இதமா இருந்திருக்கும். அவ உண்மையிலேயே எந்த கலங்கமும் இல்லாதவ. பயபக்தியோட பூக்குழியில இறங்கி தன்னை நிரூபிச்சிட்டா. நீ என்ன பண்ணாலும் கடைசியா என்கிட்ட தோத்து போய் தான் நிக்கிற. நீ எங்க வீட்டு பொண்ணை கொல்லவும் துணிஞ்சிருக்கேல. உன்னோட கிரைம் ரேட் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. ஆனா எல்லாத்தையும் நாங்க வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். நீ பண்ணதுக்கெல்லாம் உனக்கு கூடிய சீக்கிரமே மரணாடி கொடுக்க தான் போறோம். அதையும் நீ பார்க்க தான் போற. மரியாதை பேசுடா. யாருக்கிட்ட வந்து என்ன பேசுற? யாரு மரணாடி கொடுக்கறான்னு பாத்துடலாம். அதையும் பார்க்கலாம். இது உனக்கு யூஸ் ஆகாதுல்ல, தூக்கி போட்டுடலாம். சீனு,